ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இந்த மந்த்துக்கான ஆஃபர் வந்து நம்ம ஆப்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80% ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ் மட்டும் இல்லை, குவான்ஸுக்கான A to Z சீரிஸ், ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த இதில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பொங்கலுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே சரி, இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஏஎல்பிக்கு சயின்ஸ் கிளாஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 40 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிளான் படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஏஎல்பிக்கான சயின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் ஏஎல்பி மட்டும் இல்லை, என்டிபிசிக்கான சயின்ஸையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் சயின்ஸு, ரிவிஷன் கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இதில் கவர் ஆகும். அது போக ஆல் இன் ஒன் கோர்ஸில் டெய்லி பார்த்தீங்கன்னா 9:30 to 11 வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்துருக்கும். நைட்டு 9:30 to 11 இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அப்கமிங்கில் வரக்கூடிய எந்த ஒரு ரயில்வேயாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், எதுனாலுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். ஸோ கிளாஸஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா குயிக்காகவே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் என்னைக்கு க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/2 இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ 15/2/2024. ஸோ இந்த டேல வந்து இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1399. ஓகேவா? ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஒரு டைம் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து நாளை கழிச்சு, ஓகேவா? ஸோ நாளை கழிச்சோட க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ ஒரு நாள் தான் ஆஃபர் இருக்குது. ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி குவான்ஸுக்கான A to Z கிளாஸஸ் இருக்குது. ஸோ குவான்ஸ் ப்ளஸ் ரீசனிங் ரெண்டுமே அதில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் பற்றி நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி யூடியூப்லேயும் நம்ம கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். ஸோ ஏஎல்பிக்கான சயின்ஸ் கிளாஸஸும் யூடியூப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி மேக்ஸுக்கான கிளாஸஸும் டாபிக் வைஸுக்கான 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து யூடியூப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நேற்று வந்து நம்பர் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணோம். இன்னைக்கு வந்து ஈவினிங் 7 o'clock உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்கான ரிவிஷன் கிளாஸஸ்க்கான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூடியூப்லேயும் கொண்டு போயிட்டு இருக்கோம். அது போக உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே யூடியூப்ல நம்ம ரிவிஷன் கிளாஸஸ் மாதிரி தான் கொண்டு போகும். பேசிக்ஸ், அது போக இருக்கக்கூடிய அந்த டாபிக் பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸை பார்த்துக்கோங்க. ஸோ இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒரு டைம் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெறும் 1399 தான் நீங்கள் பே பண்ண போறீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்காது. புக்ஸோட சாஃப்ட் காப்பியும் இதிலேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நம்ம ஆப்லேயே நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒய்சிடி பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் இது ரெண்டையுமே தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு அந்த புக்கை. ஆனால் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. ஸோ அதனால் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு RS அகர்வாலோட தமிழ் புக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள். மற்றபடி சயின்ஸுக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் தமிழில் மெட்டீரியல் இல்லைன்னு யோசிக்காதீங்க. நம்ம ஆப்லேயே உங்களுக்கு சிபிஎஸ்சி லெவலில் தான் இருக்கும் சயின்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ அதில் தான் எல்லாமே சம்மாக இருக்கட்டும், சயின்ஸில் வரக்கூடிய சம்மு, அதுக்கப்புறம் தியரி கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒய்சிடி தமிழ் புக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது போக நம்ம கிளாஸஸையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒய்சிடி புக்கை ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டீங்கனாலே போதுமானது. இப்போ சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் கிளாஸஸை கரெக்டாக பார்த்துட்டு ஒய்சிடி புக் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா ஒரு 15லேருந்து அரை மணி நேரத்தில் இது பண்ணிடலாம். ஆனால் நம்ம கிளாஸ் வந்து 1 hour வரைக்கும் போகும். இப்போ நேற்று எனர்ஜி டாபிக் பார்த்துருப்பீங்க. எனர்ஜி டாபிக் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா 1 hour வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே எனர்ஜிக்கு முன்னாடி பார்ட் 1, 2, 3 ஒரு 3 வீடியோ இருக்குது. அது வந்து ஆப்பில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஒரு டாபிக் உள்ளேயே எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் கிளாஸ் முடியும் போதே அப்படி படித்த மாதிரி ஆகிரும். ஏன்னா அதில் சம்மு, ஃபிசிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே முக்கால்வாசி சம்மு, வேற என்ன வரும், அதுக்கான ஃபார்முலாஸு, இல்லை அந்த இதை யார் கண்டுபிடிச்சாங்க, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ஸோ அப்போ அந்த கிளாஸை கரெக்டாக கவனிச்சிங்கனாலே எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸும் தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும்.
ஓகே. ஸோ ஏன்னா இப்போ ரயில்வே எக்ஸாம் தமிழ்ல எழுதலாம், எஸ்எஸ்சி எக்ஸாமும் தமிழ்ல எழுதலாம். ஸோ அதனால உங்களுக்கு ரெண்டுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்தாச்சு. நீங்க டிஎன்பிசி படிச்சாலும் சரி, உங்களுக்கு மேக்ஸ் அதுக்கப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான சைக்கோ டெஸ்ட் இருக்கும் இல்லையா, சைக்காலஜி, அது எல்லாமே இதிலே கவர் ஆகிரும். ஒரே ஒரு கோர்ஸ்ல எல்லா எக்ஸாமும் உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். ஸோ கோர்ஸோட பிரைஸ் வந்து 1399 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே. ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸும் இருக்கும். இதில் ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்குது. ரெக்கார்டட் கிளாஸஸ்லேயே நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. அது போக எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி படிக்கிறாங்களா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸில் அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க, எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸில் வந்துடும். ஸோ டெய்லி 1.5 மணி நேரம் உங்களுக்கு லைவ் வேறு இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு ரெக்கார்டடையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி லைவையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த ஆஃபர் வந்து 15ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகிரும். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குயிக்காகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கோர்ஸ் அக்சஸ் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக ஆப்பில் போய் பே பண்ண வேண்டாம். ஆப்பில் போய் பே பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா 300 ஆர் 400 ருபீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். ஸோ அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ஆப்லேயே மெசேஜ் போடலாம். அப்படி இல்லைனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் 9043379345. ஓகேவா. ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ், இல்லைனா ஐ வாண்ட் டு ஜாயின் குவான்ஸ் ப்ளஸ் ரீசனிங் A to Z சீரீஸை நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் பே பண்ணும்போது அதிகமாக இருக்கும். ஏன்னா பில்லிங் சிஸ்டம் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஜிபே பண்ணுறதோ இல்லை உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோ எதுனாலும் கொடுப்பாங்க. ஒன்று ஜிபே நம்பர் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த 1400 1399 பே பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா ஒரு 30 மினிட்ஸில் உங்களுக்கு கோர்ஸ் சக்ஸஸ் வந்து கொடுத்துருவாங்க. டீம்லேருந்து பேக் அண்ட் வழியாக உங்களுக்கு கோர்ஸ் சக்ஸஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கிளாஸஸோட அக்சஸ் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட்டுக்குள்ளே போகணும். ஓகே. கண்டென்ட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ என்னென்ன கிளாஸஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இருக்கும். இதில் வந்து எல்லா எக்ஸாமும் கவர் ஆகுது இல்லையா. ஸோ இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒரு 15 நிமிஷம் வீடியோவில் நீங்கள் ரயில்வே படிக்கிறீங்கன்னா என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும், எஸ்எஸ்சினா எதை மட்டும் படித்தா போதும்னு, ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த பிளான் வந்து 0 to ஹீரோனே சொல்லலாம். ஓகேவா. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இந்த பிளான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இந்த பிளானையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது போக லைவ் கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆப்ல இருந்தே வந்துடும். ஓகே. ஸோ சயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் எடுத்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஏஎல்பி படிக்கீங்க அப்படின்னா CBT 1க்கு இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின் மட்டுமே போதுமானது. ஓகே. ஸோ அது போக ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இதிலே கவர் ஆகும். ஓகே. ஸோ இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1399. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவான்ஸ் ப்ளஸ் ரீசனிங்கான A to Z கிளாஸஸோட ப்ரைஸ் வந்து 799 தான். ஓகேவா. ஸோ இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேக்ஸ் ரீசனிங் மட்டும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகும். மேக்ஸுக்கான 60 டேஸ் ஸ்டடி பிளானும் கொடுத்துருப்போம். இந்த பிளான் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மேக்ஸில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் அந்த வாட்ஸ்அப் குரூப். ஸோ இந்த குரூப்பில் உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆப்ல என்னென்ன அப்பப்போ புதுசா என்னென்ன அப்டேட் பண்றோம், சயின்ஸ்ல ஏதாவது கிளாஸஸ் அப்டேட் பண்றோமா, இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் கிளாஸஸ் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போறோம், சப்போஸ் லைவ் கிளாஸ் போஸ்ட்போன் பண்ண போறோமா, இல்ல லைவ் கிளாஸ்ல என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம், அடுத்து என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதுன்னு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது எல்லாமே இந்த குரூப்ல தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுப்போம். ஸோ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருவோம். அதுலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் சக்ஸஸ் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நான் திருப்பியும் ப்ரைஸ் சொல்லிடுறேன். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1399 தான். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே. ஸோ இதில் என்னெல்லாம் கவர் ஆகும்னா மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸு, ஸோ எல்லாமே தமிழ்லையும் கவர் ஆகும், இங்கிலீஷ்லையும் கவர் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிரும். லைஃப் டைம் வேலிடிட்டி எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் இதுல படிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவான்ஸ் ப்ளஸ் ரீசனிங்கான A to Z கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா
நீங்க மேக்ஸ் ரீசனிங் எதுவுமே தெரியாது, நான் 0 லெவல்ல இருக்கேன், எனக்கு மேக்ஸ் வீக்கா இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கிளாஸஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து வெறும் 799 தான். இதுவும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ இதுல எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ் ஆஃப் மேக்ஸ்னா ஒரு டாபிக்னா பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். ரீசனிங்கும் அதே மாதிரி பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயோ இல்லை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயே ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஆப்ல லாகின் பண்ணிட்டு ஸோ ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா போதும், ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். 9043379345. ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரம் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஜூனில் வந்து என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஜூனில் என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்க கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இதில் 1000+ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். ஒரு எக்ஸாமுக்கே நான் சொல்கிறேன். அது போக லைவ் வேறு இருக்குது, டெய்லி லைவ் வேறு கொண்டு போயிட்டு இருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸஸும் ஆட் ஆகிட்டே இருக்கும். சிலபஸ் மட்டுமே 1000க்கும் மேலே வீடியோஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் சீக்கிரமாகவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஷெட்யூல் படி வந்தீங்கன்னா மட்டும்தான் சீக்கிரமாக முடிக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி அக்டோபரில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும், டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு ப்ரெஸ் நியூஸும் வந்துருச்சு. ஓகே, அப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்எஸ்சிலேருந்து கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எதுவுமே ஒரே நாளில் நடக்காது. ஆனால் டே பை டே எஃபோர்ட் போட்டோம்னா அந்த ஒரு நாளில் நமக்கான சக்ஸஸ் வந்து கிடைச்சிரும். ஓகே, ஸோ என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு ஒரு சக்ஸஸ் வந்து கிடைச்சிரும். பாசிட்டிவாக இருங்க, டெய்லி படிங்க, கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1399 ஆஃபர் வந்து நம்ம ஆப்ல பிரைவேட் கூப்பன் ஒன்று இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் கொடுப்போம். ஸோ இதில் லிமிட்டடாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மொத்தமே ஒரு 20-25 ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இல்லை மேக்ஸுக்கான கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண போறேன்னு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. டீம்ல இருந்து டேரெக்டாக உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ யாராவது ஒருத்தங்க நோட்டிஃபிகேஷன் வராது, நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வேகன்சி கம்மியாக தான் வரும், படிக்காதீங்க, அந்த மாதிரிலாம் சில பேர் குரூப்லலாம் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக படிக்குது. நீங்க கரெக்டாக படிச்சீங்க அப்படின்னா ஒரு 6 மாசத்துலயோ ஒரு வருஷத்துலயோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக படிங்க, மெட்டீரியல் எல்லாமே கையில் கொடுத்தாச்சு. இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 200% உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொங்கலோட ஒரு ஆஃபர் வந்து சொல்லியிருந்தோம். நம்ம ஆப்பில் புதுசாக கொண்டு வந்திருந்தது என்னன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்க பே பண்ண ஃபீஸ் எல்லாமே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஒரு டெம்பரவரியாக தான் பே பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங்கும் வாங்கிடலாம். அதே சமயம் ஒரு ஃப்ரீயாக படிச்சுட்டு நம்மளோட நாலேஜ் வச்சே எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டாக படிங்க, கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ எல்லாராலையும் முடியுது, நம்மளாலையும் முடியும். ஓகேவா? ஸோ நம்மள மாதிரி இருக்கவங்க தான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகியிருக்காங்க. ஸோ நம்மளாலையும் முடியும். ஓகே, ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. டெய்லி 7 o'clock உங்களுக்கு மேக்ஸுக்கான ரிவிஷன் கிளாஸஸ் யூடியூப்ல வரும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்ல லைவ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 to 11 வந்து லைவ் இருக்கும். ஸோ இதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பரோட லிங்க், வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கப்புறம் நம்ம குரூப்போட லிங்க், டெலகிராம் குரூப்போட லிங்க், டெலகிராம் சேனலோட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.